தமிழகம் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலே நமக்கு கிடைக்கின்ற மழை அளவு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை இயல்பு மழை 34 சென்டிமீட்டர், பதிவான மழை 35 சென்டிமீட்டர், இயல்பிலிருந்து +2% அதிகமாக பதிவாகி இருக்கிறது இன்றைய தேதி வரை. இப்போ இந்த புயலினுடைய பாதிப்பு எப்படி மேம் இருக்கும்? நமக்கு காற்றால பாதிப்பு கொடுக்கக்கூடியதா இருக்குமா இல்லை மழையை கொடுக்கக்கூடிய பாதிப்பா இருக்குமா? ஏன்னா கஜா, தானே, வர்தா இந்த மாதிரியான புயல்கள் போல இருக்குமா இல்லை நமக்கு எப்படி மேம் இருக்கும்? லேண்ட்ஃபால் எங்க இருக்கும்? முதலிலே புயல் அப்படின்னாலே அந்த கேட்டகரைசேஷன் படி பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகரிக்கும், படிப்படியாக அதிகரிக்கும். அதனால் பாதிப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம மழை அலர்ட்டும் கொடுத்துருக்கோம். அதனால் மழையும் இருக்கும், காற்றும் இருக்கும் வாய்ப்பு உண்டு. லேண்ட்ஃபாலை பொறுத்தவரை அடுத்த சில அப்டேட்ஸில் நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல முடியும். டெல்டா மாவட்டங்கள்னால என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் மேம்? டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறோம், அங்கே என்ன மாதிரி? ரெட் அலர்ட் அப்படின்னா இது மெயினாக நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, மழை பெய்யும், கனமழையிலிருந்து மிக கனமழை, சில இடங்களில் அதி கனமழை பெய்யும். நிர்வாகம் அதற்கு ஏற்றாற் போல நடவடிக்கை எடுப்பதற்கான குறியீடு தான் ரெட் அலர்ட். மக்கள் அதை பற்றி பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது. மழையை பற்றி மற்றும் அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும். இப்போ 30ஆம் தேதி வரை நமக்கு வட தமிழகம், புதுச்சேரி வழியா நமக்கு வந்து அடையும் சொல்லியிருக்கோம். அது கரையை கடக்கும் நம்ம எடுத்துக்கலாமா 30ஆம் தேதி? இல்லை அது கரையை கடக்க டிசம்பர் மாதத்தில் ஆகுமா? இப்போதைக்கு ட்ராக் நாம் எதிர்பார்க்குற ட்ராக் பார்த்திங்கன்னா இப்போவும் அது வந்து இலங்கை பகுதிகளிலே தான் நிலவுகிறது. அதனால் அடுத்த சில அந்த இதோட மூமெண்ட் வந்து காலையில் ஒரு 15 km/h வேகத்தில் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதனோட வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது. ஸோ அதனால் படிப்படியாக அதனோட வேகத்தை பொறுத்து நம்ம மற்ற சில கேள்விகளுக்கான விடை வந்து அதன் வேகத்தை பொறுத்து தர முடியும். இலங்கை முழுவதுமே வந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப வீரியமா இருக்கு, மழை அதி கனமழை இலங்கை முழுவதுமே பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வீரியத்தோடு அது இலங்கையை விட்டு விலகி தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிக்கு வரும்போது அதே வீரியத்தோடு இருக்குமா, இல்லை அதனுடைய மழை அளவு படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு? நம்ம மழையை எதிர்பார்த்து தான் மழைக்கான எச்சரிக்கை தந்திருக்கிறோம். இது மேலும் நகரும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்கும். இது சிவியர் சைக்ளோனா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கறது புயலாக தான், சைக்ளோனிக் ஸ்டார்ம் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். இப்போ எம்ஜேஓ இந்தியன் ஓஷன் சைடில் இல்லை, அது பசிபிக் ஓஷன் சைடில் இருக்குது. இந்த காலகட்டம் டிசம்பர் மிடில் தான் நம்ம இந்தியன் ஓஷன் சைடில் எம்ஜேஓ வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் இவ்வளவு மழைப்பொழிவு இதற்கு முன்பு கிடைச்சிருக்கா? அந்த எம்ஜேஓ இல்லாத சமயங்களில் வடகிழக்கு பருவமழை இவ்வளவு வீரியமா இருந்திருக்கா, புயலா ஒரு மாதிரி இருக்கா? அதாவது நமக்கு எப்போவுமே புயலினால மழை அளவு அதிகமாகும் வாய்ப்பு எப்போவுமே உண்டு. நம்ம வந்து ஒரு புயலோட ஒரு சராசரி நாட்கள் எத்தனை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அது உருவாகிற காலகட்டத்திலேருந்து ஒரு 10 நாட்கள் நம்ம அதை மானிட்டர் பண்ணிகிட்டே வரோம். ஒரு வெப்பசலன மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம். இது மாதிரி ஒரு டைம் ஸ்கேல், ஒரு சிஸ்டத்துக்குமே ஒரு டைம் ஸ்கேல் இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் எல்லாம் வந்து 30லிருந்து 60 நாட்களுக்குள்ளே வருகின்ற ஒரு அலை. அது வந்து எந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம இந்திய பகுதிகளுக்கு மழை அதிகமாகுமா குறைவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கணிப்பு கொடுத்துட்ருக்காங்க. அந்த எம்ஜேஓ ஆசிலேஷன் மட்டும் ஒரு காரணமாக இருக்காது. பல காரணங்கள், ரோஸ்பை வேவ்ஸ், கெல்வின் வேவ்ஸ் அப்படின்னு பல தரப்பட்ட வேவ்ஸ். இப்போ ஒரு அலையோடு இன்னொரு அலை சேரும்போது பேரலை ஆகும் இல்லையா, அந்த மாதிரி குளோபல் சர்க்குலேஷனில் சில மாற்றங்கள் வரும் பொழுது அதை ஒரு காரணியாக நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு இந்த புயலினால் வரும் மழை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.